அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைவரையும் கர்த்தர்தாமே வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரோடு இருந்து என்றென்று வழிநடத்துவார்களாக. ஆமென். அல்லேலூயா. வேளையிலும் நாம் அந்த இரட்சகராகிய இயேசுவை நாம் அந்த வேளையில கொண்டாடி மகிழ வேண்டும். அவர் நமக்காக ஜீவன் தந்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக ஊற்றி கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தண்ணி கொடுத்த ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாம் தொழுது கொள்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த நாள் தான் நமக்கு ஆராதனை நாள். ஒவ்வொரு வாரமும் நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நினைத்து ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஈஸ்வரம். அல்லேலூயா. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, உண்மையான அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தேவ சமூகத்துக்கு வருபவர்களுக்கு ஒவ்வொரு சண்டையும் அது ஈஸ்வர் சண்டை தான். அல்லேலூயா. கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியை உங்களுக்குள்ளே தந்து உங்களை உயிர் மீட்சி அடைய செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 17வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களே என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் நமக்கு மிகுந்த ஒரு தெளிவான ஒரு வார்த்தை வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லும் பொழுது சுதந்திரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுதலை நிரூபித்த ஆண்டவர், ஒரு ப்ரூவபிள் காட். நம்முடைய ஆண்டவர் ஒரு ப்ரூவபிள், மெய்ப்பிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம். இன்றும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் மகான்கள் என்று அழைக்கக்கூடியவர்களாய் பிறந்தார்கள். மகாத்மா காந்தி பிறந்தார், மரித்தார். அதே போல கம்யூனிஸ்டவாதிகளிலே கார்ல் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார், மரித்தார். இன்றும் அவருடைய கல்லறை தான் காணப்படுகிறது, கல்லறை திறக்கப்படவில்லை. இப்படி நாம் பார்க்கலாம். புத்தர் உலகத்திலே தோன்றினார், அநேக காரியங்களை போதித்தார், மரித்தார், அவ்வளவுதான். இன்னும் பார்க்கிறோம், அநேக மனிதனாக பிறந்து மரித்தவர்கள் எழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவர் சிந்திய ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரிக்க வல்லமுள்ள ஒரு ஆண்டவராய் மரித்து உயிரோடு எழுந்தவராய் இன்னும் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வாசம் செய்கிறார். நாம் அதை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது சுதந்திரம் நாம் பார்க்கிறோம். Glory to God. மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 24:3
3 நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:3 நாம் பார்க்கும் பொழுது, உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கல்லறையிலே போய் தேடிய பொழுது 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கல்லறை அடைந்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு என்று பார்க்கிறோம். அதிகாலையிலே சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். கல்லறைக்குள்ளே ஆண்டவர் இல்லை. இப்பொழுது இந்த கல்லறை சாட்சி, அதுதான் ஒரு அற்புத சாட்சி. அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பதாக இதை கூற வந்த நாட்களிலே பாசிங்கோடு பிரேயரில் இருந்த பொழுது எனக்கு கொடுத்த பாடல் தான் இந்த பாடல். என் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்தார், என்னை இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை அற்புத சாட்சி, அவருடைய கல்லறை அற்புத சாட்சி. அல்லேலூயா. கல்ல காட்சி, அல்லேலூயா. அற்புத சாட்சி, அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. அல்லேலூயா பாடி மகிழுவோம், அல்லேலூயா. அல்லேலூயா பாடி மகிழுவோம். என் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஜீவ கிறிஸ்து மரித்தெழுந்தார், பாவங்கள் போக்கவும் பாவியை மீட்கவும் பலியான கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். முழங்கால் இருந்து எழுதிய பாடல், ராகத்தோடு இந்த பாடலை ஆண்டவர்கள் கொடுத்தார். அத்தனை அடிகளுமே அவர் சொல்ல நான் எழுதிய பாடல். உயிர்த்தெழுதலின் வல்லமை அதுதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடத்திலே தரிசனத்தோடு வந்து காண்பிக்கும் பொழுது நாம் அவருடைய கல்லறையை காண்கிறோம். அது அற்புத சாட்சியாக இன்றும் உலக மக்கள் அனைவரும் அந்த கல்லறையை பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக அந்த கல்லறை காணப்படுகிறது. அல்லேலூயா. பொகை போன்ற கல்லறையிலே போய் உள்ளே போய் நுழைந்து அங்கு அநேகர் அதை பார்வையிட்டு கடந்து சென்று வருகிறார். அந்த கல்லறைக்குள்ளே சென்றவர் தேவ மனிதன் போய் உருண்டு பிறண்டு அங்க என்ன செய்தார்? சற்று நேரம் ஜெபம். அவ்வளவு வல்லமை அவரை ஆட்கொண்டது. அடுத்து ஜெபித்து விட்டு வெளியே வந்த பொழுது கல்லறைக்கு வெளியிலே அங்கு இருந்தவர் காவலாளி, அவருடைய கால்கள் ஊனமாக காணப்பட்டது. வெளியில வந்தவுடனே அந்த காவலாளிய சும்மா அப்படி தொட்டதுதான், அந்த ஊனம் எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த கல்லறைக்குள் கூட ஆண்டவருடைய வல்லமை இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவர் வாழ்ந்தார். அடுத்த 2வது நாம் பார்க்கும் பொழுது 5:24, 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, அங்கு அவர்கள் பார்க்கிறார்கள் 2 பேர். அது யார்? தூதர்கள். தூதருடைய சாட்சி. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது ஒன்று கல்லறை சாட்சி, 2வது தூதர்கள் சாட்சி. தூதர்கள் எப்பொழுதுமே அவருடைய சாட்சி மெய்யாய் காணப்படும். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரலோகத்தின் சத்தம் கேட்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய பிறப்பிலே தூதர்கள் தோன்றி என்ன செய்கிறார்கள்? பரமசேனை திரள் எனது தோன்றினது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து தெய்வமாக தெய்வ மனித ரூபம் எடுத்து நமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர்
அவரை குறித்து தூதர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லறையில் போய் நிற்பாங்க. கல்லறைக்கு போய் அங்கு போய் மாலை போட்டு வருஷத்துல தவறாம போறவங்க எத்தனை பேர்? அதுக்கு பேர் கல்லறை திருவிழான்னு வேற பேரை வச்சுக்கிட்டாங்க. உயிரோடு இருக்கிற நாம், நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? இல்லைன்னா நாம செத்தவங்களா? உயிரோடு செத்தவங்களா நாம இருந்துகிட்டு மறித்து போய் அவங்க போயிட்டாங்க. இப்ப அங்க போய் அந்த மாலையை போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ முதல்ல உயிரோடு இருக்கிறாயா? உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறதா? உயிரோடு இருக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நீங்க பார்க்கணும். அவர் உயிர்த்தெழுதலுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். தேவ தூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? 6வது வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி தேவ தூதர்கள் சொன்ன சாட்சி. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3வது பாயிண்ட், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு பேசிய மனிதர்கள். 24:10 நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:10 நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள், 9வது வசனம் சொல்கிறது, கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாத்தையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும், யோவன்னாலும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், இவர்களுடைய கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதனால் அவர்கள் இவைகளை நம்பவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு அதை தரிசித்த இந்த சகோதரிகள் கூட போய் அங்கு சொன்னால் கூட நம்பவில்லை. இன்றைய காலத்துல அப்படிதான். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு முன்னாலும் நின்னாலும் கூட நாம ஏதோ ஒரு வேத மனுஷர் பாவம் நம்மளை தாண்டி வந்திருக்காரு, நம்ம அவரை பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு மனிதர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்மை தெய்வத்துக்கு மேலாக நம்மை உயர்த்தி கொண்டு நாம் நிற்கிறோம். நம்ம யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நொடி பொழுதிலே ஆண்டவருடைய அசைவம் உன்னால் காணப்பட்டா உன்னால தாங்கவே முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு வல்லமையா உனக்குள்ளே கிரியை செய்யணும். அவர் வல்லமையா இருந்து உன்னை ஆளுகை செய்யணும். அவரை நீ நம்ப வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை போய் நாங்கள் கல்லறையிலே பார்க்கும் பொழுது அவர் இல்லை, தேவ தூதர்கள் எங்களுக்கு இப்படி சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் நம்பவில்லை. முதல் ஆண்டவர் மகதலேனா மரியாதை தான் காட்சி கொடுத்தார். அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அழுது அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அழாதே. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? ஸ்திரியே அழாதே. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆப்சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டும். மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். மரித்த இயேசுவை நாம் தொழுது கொள்வதில்லை. நிறைய வீட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போட்டோ போட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல செத்து போன இவங்க அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ அவங்க போட்டோ இருக்கும், அதுக்கும் மாலை இருக்கும். நான் தான் ஒரு வீட்டுல போனேன். ஒரு சகோதரி என்ன கூட்டு வீட்டுல வந்து ஜோம் பண்ணுங்க. போய் அந்த வீட்டுல போனப்போ அங்க எப்படின்னா வருஷா போட்டு மாலையை போட்டு என்னது லைஃப் வேற இருந்துட்டு. நான் கேட்டேன், இவர் உயிரோட இருக்கிறாரா? இல்லை, செத்து பண்ணாரு. இவரு யாரு? எங்க தாத்தா. இவர் யாரு? என் மாமா. எங்க அத்தை. அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது. இந்த இது ஒருத்தர் இருக்காரு, இவர் யாருன்னு. அவர் இயேசு. அவர் உயிரோட இருக்காரா?
அவர் உயிரோட இருக்காரா? சிஸ்டர், அவர் உயிரோட இருக்காரு. ஏமா செத்து போறவங்களுக்கு உள்ளதான் நீ அங்க பண்ணிருக்க. செத்து போறவங்களுக்கு மாலையை போட்டு விளக்கட்டி இருக்க, இவருக்கு விளக்கு லைஃப்ல அவருக்கு செத்து வரும். நீ என்னைக்கு இயேசுடைய போட்டோக்கு நீ மாலையை போட்டியோ உன் லைஃப்ல அவர் உயிரோடு உள்ள ஆண்டவர் அல்ல, மரித்த இயேசுதான். போய் சொல்லு, எந்த வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி. ஆமா, நான் போறது ஒரு ரோமன் கத்தோலிக் குடும்பத்தில் உள்ள குடும்பம். அப்பவே அவர்கள் என் கண்ணுக்கு முன்னாலே அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன் போறேன், அதுக்கு பிறகு நீங்க மெதுவா போனது இப்போ உங்கள்கிட்ட பேச வந்திருக்கு பேசினேன். உயிர்த்திருந்த ஆண்டவரை குறித்து அவங்க இடத்துல பேச ஆரம்பித்தேன். அந்த உயிர்த்திருந்த தெய்வம் அவருக்கு போய் மாலையை போட்டு விளக்கேற்றி வச்சுட்டோம்னா நீ உனக்கு ஆண்டவர் விளக்கேற்றி விடு. அல்லேலூயா. உன் ஜீவிதமும் மறித்து போன ஜீவிதம் தான். செத்தவங்களா இருக்கக்கூடாது, உயிர்த்திருந்தவங்களா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நாம ஆண்டவரை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். அடுத்தது நாம் பார்க்கிறோம், லூக்கா 24:36-40 வரை வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இயேசு பேசுகிறார். இயேசு பேசுகிறார். அவர்களோடு சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் பண்றாங்க? உங்களுக்கு சமாதானம் என்றால் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். யாராவது மருத்துவங்க மறிச்சு போனாங்க அப்படின்னா அவங்க இப்படி உயிரோடு வந்து நம்மளுக்கு இப்படி திருஷ்டாந்தத்தை படுத்துவாங்களா? இயேசு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக அங்கு இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்கள், என்ன தொட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே அப்படின்னு சொல்றாரு. அவங்க பார்க்கிறவங்க அவங்களுடைய எண்ணங்கள் இருந்து முன்னால வந்து நிக்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டு. அந்த ஸ்திரீகள் சொல்லியும் நம்பல. இயேசு உயிரோடு வந்து முன்னால வந்து நின்ற ஒரு பாடம் நம்பல. ஆவியும் கலங்கி இருக்காங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் நாம கழிச்சு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் எப்பொழுது நமக்கு தரிசனம் தருவார், எப்பொழுது நம்மோடு கூட பேசுவார் என்ற வாஞ்சை நமக்குள்ள இருந்தால் அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய காதுகள் கேட்கும். அவர் நமக்கு தரிசனமானால் நாம் அவரை காண்போம். இங்கு அவர்களுக்கு முன்பாக நின்று அவர் சொல்கிறார், நான் தான் என்று அறிவுடைய என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். காயப்பட்ட கால்கள், காயப்பட்ட கரம், 50 காயங்களை தன்னுடைய சரீரத்திலே கொண்டிருக்கிற இயேசு வெளிப்பட்டு எழுதுகிறார், காண்பிக்கிறார், தரிசனமாக காண்பிக்கிறார். தம்முடைய கால்களையும் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தத்ரூபமாக அவர்களுக்கு முன்பாக தோன்றினது மட்டுமல்ல, அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்களோடு பேசி தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார். தொட்டு பாருங்கள் என்று சவால் என்று சொல்கிறார். ஒரு ஆளுக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்கார் என்று அவர் சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறவராயிருக்கிறார். தரிசனம். நான் தான், நான் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் ஆப்சோத்திரம் அவருடைய மரணத்தை குறித்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னது அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். ஆனா அங்க இருக்கவங்க யாருமே என்ன செய்யல, அவங்க வேற விதமா
சொல்லிட்டாங்க, இந்த ஆலயத்தை கட்டிச்சா 3 நாளைக்குள்ள கட்டிடுவாங்க, எத்தனை வருஷமா அதை கட்டின ஆலயம் அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பது அதுதான். 3 நாளைக்குள்ளே அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்து கட்டப்பட்டது. அல்லேலூயா. இடித்து போட்டார்கள், கொண்டு கல்லறையிலே புதைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவராய், தரிசனமாகிற ஆண்டவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எதற்காக மரித்தாராம்? நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தார். வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் நாம் முதல் வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து ஊழியர்கள் செய்த நாட்களிலே மரித்த லாசரு 3ஆம் நாளில் 4ஆம் நாளிலே கல்லறையிலிருந்து எழுப்புகிறார். அப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதலை அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். அவர் அந்த அர்த்தத்தை செய்தார். மரித்த லாசரு 4 நாட்கள் எல்லாரும் அந்த கல்லறையை திறந்தா 4 சொன்னாங்க. ஆனால் இயேசு அந்த கல்லறை என்ன செய்தாங்க? ஓபன் பண்ணி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவரை வெளியே அழைச்சார். உயிரோடு லாசர் வெளியே வருகிறார். வாலிபனாகிய அந்த லாசர் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பி, இது போல மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார், நானும் உயிரோடு எழுந்திருப்பேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்றால் நாங்கள் பிரசங்கம் பண்றதே பொய் சாட்சியாக மாறிவிடும். ஏன்னா ஆண்டவர் தரிசனமா இதை நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்க 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15:4 நம்ம பார்த்தோம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 பேர்னா அவங்களாம் சீசர்கள் சொல்லுவாங்க, அவங்க பாஸ்போர்ட் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அப்படி சொல்றதுக்கு ஆளுநர் விடலை. சீசர்கள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிடக்கூடாதுக்காக 500 பேருக்கு அதிகமான பேர், அதை சொல்லும்போது 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் சொன்ன பொழுது, மரித்த இயேசு உயிர்த்திருந்த இயேசு பேசும் பொழுது நாம பார்க்கிறோம். நாம சோதரம் அப்போ பேதுருவோடு ஆண்டவர் பேசுவார். பேதுருவோடு ஆண்டவர் பேசி என்ன பண்ணுவாரு? நீ என்ன 3 தடவை மறுதளிச்சிய அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாய். அவன்
மூன்றாவது தடவை கேட்டபொழுது அவரால் நினைச்ச முடியல, அடக்கவே முடியல, மனம் கசந்து அப்படியே அழுதுகிட்டு, ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதல் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவார், வேறொருவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டப்படாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் தரிசனமா சொல்லிட்டார். ஒரு நாள் வரும், நீ வாலிபனா இருக்கும்போது நீ இஷ்டமான இடத்துக்கு நீ எரிஞ்சிட போன வச்சிருக்க, இன்னொரு நாள் ஒன்று வரும், அப்பொழுது வேறொரு வந்து உன்னை எரிச்சுவான், அறையை இடம் கட்டி உன்னை கொண்டு போவான். பேருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். 19 வசனம் சொல்கிறது, என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். யோவான் 21:19 அப்படி சொல்றார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமாகி பேசிய வார்த்தை. அப்ப 20வது வருஷத்துல பார்க்கிறோம், பேதுரு திருப்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவரும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உங்களை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன? ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை குறித்து வெளிப்படுத்துவார். ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து நம்ம வெளிப்படுத்துவார். உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வரும், நம்ம சொல்லிட்டாரு, நம்மள எப்படி சொல்லிட்டாரு, இவங்க இவங்களுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, அவங்கள குறிச்சு என்ன சொல்லுவாங்க, என்ன குறிச்சு சொல்லிட்டாரு, இவங்கள குறிச்சு அதை கேட்கறதுக்கு ஒரு ஆசை. பேர் அப்படித்தான் கேட்டான். கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்று. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, நான் வருமளவு. அப்ப ஆண்டவருடைய வருகையின் நாள் மட்டும் யோவான் உயிரோடு இருப்பார் என்பதை இந்த வார்த்தை சொல்கிறார். யோவான் மரித்தார் என்பதை நீ எங்கேயுமே வாசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷம் பக்தியிலிருந்து எழுதின வார்த்தைகள். 90 வயதுக்கு மேலாக சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்தில் அங்கு கண்ணீரோடு சிறை கைதியாக தீவில் இருக்கிறார். அப்பொழுது எழுதுறதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்படி அவருக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகள், அதுதான் இந்த உலகத்தின் முடிவு சம்பவங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற புத்தகம். கல்யாண தேவனுடைய பிள்ளைகள், அப்படி அந்த வெளிப்படுத்தல் கூட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று நீங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ற வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் சொல்ற வெளிப்படுத்தல் 3 வெளிப்படுத்தல் Glory to God. Hallelujah. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்துதான் இந்த வார்த்தைகளை சுதந்திரம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுதுன்னு ஆண்டவர் சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமாய்
திருஷ்டானந்தப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். என்ன செய்கிறாரு? திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவர் என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் சோதரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் திருஷ்டாந்தங்களினாலே அனைவருக்கும் தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தான் நாம தொழுது கொள்கிறோம். அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரை தான் நாம் தொழுது கொள்கிறோம். அந்த ஆண்டவர் தான் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நீ பாப்பீங்கன்னு சொன்னா, சேவான் அவருடைய தியாக மரணம், அவரை கல்லால் அடித்து கொள்ளுகிறாங்க. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, 56வது வசனத்துல 5:56 நம்ம வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், glory to God. 7ஆம் அதிகாரம் 56வது வசனம், 54, 55, 56 நம்ம வாசிக்கும் பொழுது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை அப்படி சொன்னாலும் கூட சுற்றி நிற்கிறவர்கள் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒரு முறைப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறப்பை தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கல்லெறிந்து கொள்கிறான். ஆனால் மரணத்துக்கு முன்பாக அவன் தரிசனம் பார்க்கிறான். அல்லேலூயா. மனுஷகுமாரன் அப்படியே எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பாரசத்திலே நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார். சபையை துன்பப்படுத்தின பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். நீங்க 9வது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு நீங்க பார்க்கலாம். 9:4 வசனம், அவன் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைத்தது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவன் சபையை துன்பப்படுத்துகிறான், விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறான், எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று வைராக்கியம். இது அவங்கிட்ட இருந்து ஒரு பக்தி வைராக்கியம் தான். பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு சில வைராக்கியம் நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் அவங்க தான் என்ன செய்வாங்க? தடி எடுத்துக்கிட்டு, கல் எடுத்துக்கிட்டு, அறுவல் எடுத்துக்கிட்டு, வெட்டுறதுக்கு குத்துறதுக்கும் ஓடுறது அவங்க தான் ஓடுவாங்க. ஒரு உண்மையான விசுவாசி இது செய்ய மாட்டான். என்ன பண்ணுவான்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இயேசுக்கு விரோதமா பேசினா பாரம்பரிய கிறிஸ்தவங்க நினைவாங்க, வெட்டுறதுக்கு ஓடுவாங்க. உண்மை கிறிஸ்தவர், உண்மையான விசுவாசி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். எதுக்கு வரவே உண்டு? முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. இப்போ ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் யாருக்கு இது பண்றாரு? பவுலை தொடுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல். அவன், ஆண்டவரே நீர் என்ன சித்தமாய், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான்.
நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், எல்லாமே உனக்கு சொல்லி தருவாங்க, போ அப்படின்ட்டு. அல்லேலூயா. இப்ப தரிசனமாக ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் தரிசனமாக ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கோடிக்கணக்கான, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கோடிக்கணக்கானவர்கள் ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்காக ஒளி செய்த அநேகர் ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்கள். இந்த தரிசனத்தின் பாதையில் தான் அவர்கள் ஊழியத்திலே வல்லமையாய் ஊழியத்தை நடத்திட்டு வராங்க. நம்முடைய ஆண்டவர், நான் இப்பவும் சொல்றேன், புருவமுழுக்காக மெய்ப்பிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்ம வாரம் 19ஆம் அதிகாரம் யோபுவின் புத்தகத்திலே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை நீங்க கல்வெட்டுல ஒளிவெட்டா எடுத்து அதுல என்ன செய்யுங்க, வெளியே என்ன செய்யுங்க, ஈயத்தால பதிங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அந்த வார்த்தை இருக்குன்னு சொல்றாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும்னு சொன்னார். 42வது அதிகாரத்துல அதே யோபு பக்தர் அவரை பார்க்கிறார். அல்லேலூயா. என் கண்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டதே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அந்த வாசிக்கிறோம். யோபு 42. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருந்த ஆண்டவர். ஆண்டவர் உயிரோடு இருந்த ஆண்டவர் என்று நீ விசுவாசித்தால் உனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆவார், உனக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்துவார். உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு இயேசு தெரிசுவார், வெளிப்படுவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறபடினாலே நாம ஜெபிக்கும் பொழுது அந்த இயேசுடைய வல்லமை அவர்களை கொள்கிறது. அந்த இயேசு உயிரோடு இருந்த ஆண்டவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்கிற விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்தில் அந்த வல்லமை பார்க்க முடியும். நாம ஜெபித்து பார்க்கலாம், சிரமமா பெரிய உரத்த சத்தமா 1062 தெரிஞ்சுவாங்க, புதின்னு குதிப்பாங்க. முன்னால அப்பாவியா மாலாக்கும் குதிப்பாங்க. இவங்க குதிக்கிற குதியில கரையே பிளந்தது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த ஜெபம் வெளிப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அமைதியா இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு, அவ்வளவுதான், போயிடும். பிசாசு போயிடும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதிகளை விட்டு கடந்து போகட்டும், அவ்வளவுதான், போயிடும். அப்படிதான் ஜுவரத்துல கிடந்த பேதுரு மாமியார ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்த உடனே தொட்டு அந்த ஜுவரத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, அந்த அம்மா எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். நம்ம பார்க்கணும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அப்படித்தான் அற்புதம் செய்தார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நமக்குள்ளே இருந்தார். நம்மை கொண்டு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அப்படினாலே பலவிதமான சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் சாட்சியத்தோடு நிச்சயத்தோடு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை என்றென்றும் நம்மை வழிநடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசித்து முடிக்க போறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்.
மனுஷனாக பிறந்தார், தெய்வம் மனிதனாக தோன்றினார், மரித்து உயிரோடு எழுந்தவராய் இப்பொழுதும் தேவனுடைய வலது பாரசத்தில் இருந்து என்றென்றும் ஜீவிக்கிறவராய் வரப்போகிற ஆண்டவராய் நம்மை தேடி இன்னும் வந்து நம்மை மீட்டெடுத்து பரவம் கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் மணவாளனாய் வரப்போகிறார். மணவாட்டியாய் நாம் அவருக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்கள் கூடி நாம்